பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சங்கீதம் 9:10 தான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பது என்ன? பிளாங்க் செக்கு. நான் அப்படித்தான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. நம்ம இஷ்டப்படி எல்லாம் கணக்கு போட்டு கூடவாது இருக்கணும், குறைச்சி வந்துடக்கூடாது. அப்படி தானே கணக்கு போடுவோம். ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிற வசனம் எப்படிப்பட்டதான்? எபிரேயர் 4:12 வசனத்தை இப்போ முதல்ல வாசிக்க சொன்ன, அப்புறம் உங்கள் பைபிளை எடுக்க சொன்ன வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயர் 4:12 வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆகையினால இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய வசனம் வெறுமையா திரும்பவே திரும்பாது. ஏசாயா 55:10-11 படி மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அவ்விடத்திற்கு அப்படியே திரும்பாமல் அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும். அது வெறுமையா திரும்பாது. அது நான் விரும்பின காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அது நிறைவேற்றும். அப்படித்தான், சும்மா திரும்பாது. இந்த வருஷம் உங்களுக்கு எனக்கு அனுப்பியிருக்காரு. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. எல்லாரும் உங்க வேதாகமத்தை தயவு செய்து தேடி ஒரு வார்த்தை எடுப்பீங்களா? சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை 9ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் இந்த வசனம் சரியா இருக்கான்னு பார்க்கறக்காவது உங்க வேதத்தை எடுத்து கையில எடுத்து நீங்களும் வச்சுக்கிறீங்களா? வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. 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 ஆண்டவன் நான் அளித்த ஆத்துமத்து கண்ணாடி. ஆண்டவன் நான் அளித்த ஆத்துமத்து கண்ணாடி. அதற்கு இணை இல்லை உலகினிலே. அதற்கு இணை இல்லை உலகினிலே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே
விலையேற பெற்ற செல்வமே. உரைகளை காட்டி உரைகளை காட்டி மறையும் கண்ணாடி மலையை உடைக்கும் சமட்டி. உரைகளை காட்டி மறையும் கண்ணாடி மலையை உடைக்கும் சமட்டி. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. அழுக்கு கழுவோ அருந்தண்ணீரும் அழித்திடும் அக்கினியா. அழுக்கு கழுவோ அருந்தண்ணீரும் அழித்திடும் அக்கினியா. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலையேற பெற்ற செல்வமே. கர்த்தருடைய புஸ்தகம் ஏசாயா 34:16 பார்க்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணும். இவைகளில் ஒன்றும் குறைபடாது, ஒன்றும் ஜோடு இல்லாம போகவே போகாது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நிச்சயமா. இன்னைக்கு ஒரு வேளை வழக்கில் கூட நீங்க பல நாட்களாக கோர்ட்டுக்கு அலைஞ்சு ஒரு நீதி கூட கிடைக்கலைங்களா? இந்த வருஷம் கர்த்தரை தேடி பாருங்க, நிச்சயமா ஒரு நீதி கிடைக்கும். உதாரணமா உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். நிச்சயமா உங்களுக்கு இந்த வருஷத்துல நியாயம் செய்கிற, நீதி செய்கிற ஆண்டாய் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் நீதி செய்கிற தேவன். சங்கீதக்காராத அறிஞனால தான் சொல்றான், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் தேவன். சங்கீதம் 119 164 வாசிக்கிறோம், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்னு சொல்றான். எனக்கு அன்பானவர்களே, பல வருஷங்களா உங்களுக்கு முடியாத காரியம் இருக்கலாம். தயவு செய்து இந்த வருஷம் ஆண்டவரை மாத்திரம் தேடி பாருங்க, நிச்சயமா முடியும். ஏன்னா ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து எடுத்துக்கங்க. சோர்ந்து போகாமல், நல்ல கவனிங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்றோம்? ஜெபத்துல யாரை தேடுறோம்? ஆண்டவர் தான் தேடுறோம். ஜெபிக்கிறது எதுக்கு? ஜெபத்தினால் தீராத பிரச்சனைகளே இல்லை, ஜெபத்தினால் தீராத துன்பங்களே கிடையாது. ஜெபித்தால் ஜெயம் உண்டு,
ஜெபித்தால் சுகம் உண்டு. தானியேல் ஜெபித்தான், என்ன நடந்தது? சிங்க கேவியா அவனுக்கு தூங்குற இடமா மாறிச்சு. எனக்கு அன்பான எசேக்கியா ராஜா ஜெபித்தான், அவனுக்கு என்ன நடந்தது? 15 வருஷம் கூட கிடைச்சது. அன்றைக்கு யாபேஸ் ஜெபித்தான். 1 நாளாகமத்திலே 4:9-10 ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மேல் வையும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ளலாம். கர்த்தர் அவனுக்கு அதுபடியே செய்தார். கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் கைவிடுறவரே கிடையாது. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் தேடி 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 எவ்வளவோ செலவழித்து ஒரு நீதி கிடைக்காம இருக்கலாம். இந்த 2026 உங்களுக்கு நீதி கிடைக்கிற ஆண்டா அமையும். நம்புறீங்களோ இல்லையோ? இங்கே பைபிளில் பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? ஒரு உவமை ஆண்டவர் சொன்னார். என்ன உவமை சொன்னார்? வாசிங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும். நியாயாதிபதிக்கு என்ன வேணும்? தெய்வ பயம் வேண்டும். இன்னைக்கு எத்தனை நியாயாதிபதி தெய்வ பயத்தோடு இருக்கிறார்கள்? ஏன்னா அவருடைய நீதி நம்ம நீதியெல்லாம் குப்பங்க. அவருடைய நீதி எப்பேற்பட்டவனுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். குழப்பம், இந்த வழக்கு எப்படி முடிய போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கே முடியும். ஏன்னா சாலமோன் காலத்தில் ஒருத்தர் வந்தாங்க நீதி கேட்டு, ஆண்டவரை அந்த ராஜாவை தேடி வந்தாங்க. காரணம் 2 ராஜாக்கள் 3:14 2 வேசிகள் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு 2 பேர் இது ஏன் பிள்ளை, அவளும் சொன்னா ஏன் பிள்ளை, இவளும் ஏன் பிள்ளைன்னா. ஒருத்தி செத்த பிள்ளைய வச்சுருந்தா, ஒருத்தி உயிரோடு இருக்க பிள்ளைய வச்சுருந்தா. ஒருத்தி சொன்னால் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், 3 நாள் வித்தியாசத்தில் தான் குழந்தை பெற்றோம், 2 பேரும் ஆம்பளை பிள்ளையும் தான் பெற்றோம். ஆனால் பாருங்கள், ராத்திரியில் ஒரு புத்தி கட்ட பொண்ணு தாய் தன் பிள்ளை மேலேயே புரண்டு படுத்து அந்த பிள்ளை செத்து போச்சு. உடனே எந்திரிச்சு உயிரோடு இருக்க பிள்ளைய, ஏன் மார்பில் கிடந்த பிள்ளைய அவ பக்கத்தில் தூக்கி போட்டு செத்த பிள்ளை என்கிட்ட தூக்கி போட்டு போயிட்டா. யாரும் இல்லை எங்களை தவிர, ஆனால் என் பிள்ளைங்கிறா. இதுக்கு நீதி சொல்லுங்கன்னு ராஜாட்ட வந்தாங்க. எப்படி நீதி செஞ்சார்? காவலனை கூப்பிட்டு இந்த பிள்ளைய 2ஆக பிளந்துரு, ஆளுக்கு பாதியாக கொடுத்துருண்ணா. உடனே சொன்னா நல்ல நீதின்னா. உயிரோடு இருக்க தாய் சொன்னா, ஐயா உயிரோடு இருக்க பிள்ளை கொல்லணுமா, அது அவ பிள்ளையாக கூட இருக்கட்டும்னா. உடனே மன்னன் சாலமோன் அதை கண்டுகொண்டான், உண்மை தாய் என்பதை அறிந்தான். ஏன்னா ஆண்டவர் விளங்காத காரியத்திலும் கூட நீதி செய்கிறவர் தான். நமக்கு எப்படி முடியும் தெரியாது. இதில் என்ன இருக்குது? சாட்சியே இல்லாத வழக்காக இருக்கலாம். நிச்சயமாக சொன்ன இந்த வருஷத்தில் உங்கள் காரியத்தில் 1 கொரிந்தியர் 16:9 படி, 1 கொரிந்தியர் 16:9 என்ன சொல்லுது? இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிற அநேகர் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு நீதி செய்வார். ஏன்னா அவர் நீதி செய்ததுக்கு ஒரு ஓமையை சொல்லியிருக்கார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே பட்டணத்தில் ஒரு ஏழை தாய், விதவை தாய், புருஷன் கூட இல்லை, அவளுக்கு பிள்ளை இருந்ததாக எழுதப்படலை அந்த வேதத்தில். நமக்கு வேதம்தான் சாட்சி. இதில் எழுதியிருக்க மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். அந்த தாய் விதவை தாய், புருஷன் இல்லை, பிள்ளையும் இல்லை. ஆனால் அவளுக்கும் அவள் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருந்தது. இந்த வழக்கில் நியாயம் செய்ய வேண்டியவ யாருன்னா, தெய்வ பயம் இல்லாத மனுஷரையும் மதிக்காத ஒரு மனுஷன் நியாயாதிபதியாக இருந்தான். அவள் தினந்தோறும் யார்கிட்ட தான் போய் கேட்க முடியும்? அந்த நியாயாதிபதிட்டு தான் போய் தினம், ஐயா எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு அன்பானோடே. ஆனால் அவனோ கொஞ்சம் கூட அசையலை, அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இவன் வாட்டில் கேட்கட்டும் கேட்கட்டும் கேட்கட்டும்னு விடுந்தான். அவளும் தினம் விட்ட பாடில்லை, இடைவிடாமல் தினம் போவா, இதே வார்த்தையை தான் சொல்லுவார். எனக்கு அன்பானே, ஒரு சமயத்தில் ஒரு போதகர் இருந்தார். அவர் என்ன செய்வார், ஒருத்தன் வருவான், அவனுக்கு ஏதாவது வந்து கேட்டானா கையில் இருக்க காசை கொடுத்துருவார். அவன் போய் குடிச்சிட்டு இஷ்டப்படி வாழ்வான்.
சபை மக்கள்லாம் சொன்னாங்க, இது சபை காணிக்க, இப்படி கொடுத்துறீங்களா பாஸ்டர். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? குடிச்சிட்டு கூத்தடிக்கிறான், நீங்கள் கொடுக்காதீங்க. அவர் சொன்னார், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு இயேசு சொல்லியிருக்காரு, நான் கொடுத்துருக்கேன், அது விட்டுருங்கன்னார். கொஞ்ச நாள் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் குடியெல்லாம் விட்டு கத்தட்ட ஓடியாண்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். எனக்கு அன்பானவர்களே, வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது ஊனையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோமா? இந்த தாய் என்ன செய்தா? தினம் 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 போய் சோர்ந்து போகாமல் கேட்பா, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க. ஆனால் அவனும் சற்றும் செவி கொடாமல் இருக்கவே இருப்பான். உடனே இவன் தான் காது கேட்காம உட்காந்துருக்கானே, எனக்கு பதில் கிடைக்கல. இன்னைக்கு கடவுள்கிட்டையும் கூட நிறைய நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். நிச்சயமாக சொல்லுவேன், ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. ஏன்னா ஒரு நாள் உண்டு. எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன். ஒரு நாள் வரத்தான் போது. என்ன நாமளும் பாடிக்கிட்டு இருக்கோம், அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையை காணும் பாதில் தொழிக்க, தேவையை காணும் பாதில் தொழிக்க, தேவன் அவரை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொன்னிடவே, என்னே சுமராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொன்னிடவே, என்னே சுமராஜனே வந்திடுவார். பூமியும் மாறிடும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. பாடில் துணிக்க தேவன் அவரை சந்திப்போமே. தேவதூத பாடில் துணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தொன்னிடவே, என்னே சுமராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொன்னிடவே, என்னே சுமராஜனே வந்திடுவார். அவர் நியாயாதிபதியாய் வருவார். யோவான் அதான் சொன்னா, இப்பொழுதே மரத்தின் வேறருகே கோடலி வைக்கப்பட்டு கனி கொடாத மரங்கள் எல்லாம் அக்கினியில போடப்படும். நீதி செய்கிற தேவன் ஒரு பக்கம், பட்சிக்கிற அக்கினி ஒரு உள்ள அன்புள்ள தேவன். திருப்பி 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 போய் கேட்கிறான். அவன் சொன்னான், நான் தெய்வ பயம் இல்லாதவன், மனுஷரை மதிக்காதவன். ஆனாலும் இந்த தாய் என்ன செய்யறா? தினந்தோறும் ஒன்று அலற்றாளன்னு அவளுக்கு நீதி செய்வேன். இயேசு சொல்றாரு, அந்த அநீதமுள்ள நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்கள். அந்த அநீதமுள்ள நியாயாதிபதியை கொஞ்சம் என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்க. ஏன்னா அவனே நியாயம் செய்வான்னா என்ன தேடுற உங்களுக்கு நீதி செய்ய மாட்டேனா? கட்டாயம் உங்களுக்கு நீதி செய்வார். நீங்க நம்பணும், அவரை தேடணும். தேடுனா கட்டாயம் உண்டு. தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறது இல்லை, கைவிட்டதும் இல்லை. ஏதோ எத்தனை பேர் தேடி வந்தாங்க. வேதத்தில் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தான் பிள்ளைய கூட்டிகிட்டு இயேசுவை தேடி வரான்.
வாசிங்க 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எது கொண்டு வந்தாங்க தெரியுமா? அவனுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. என்ன வியாதி? ஊமையும். 17 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக விசுவாசமில்லாத சந்ததி, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் தம்மிடத்தில் தேடுகிறவனை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? சந்தோஷரூபனே, சத்திய வாசனே, சந்தோஷரூபனே, வாசனே, பஞ்சமற்ற மாயனே, வந்தனைக்கும் நேயனே, பஞ்சமற்ற மாயனே, வந்தனைக்கும் நேயனே, தஞ்சமே தந்தையே தந்துனை அழைக்கிறார். தஞ்சமே தந்தையே தந்துனை அழைக்கிறார். இதோ நீயவா உந்த நேச அவளாய் அழைக்கிறார். இதோ நீயவா உந்த நேச அவளாய் அழைக்கிறார். இதோ ஏற்றவர் பெயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் பெயையும் வென்றவர், இன்னலுற்ற ஒன்றையே அண்ணலே சழைக்கிறார். இன்னலுற்ற ஒன்றையே அண்ணலே சழைக்கிறார். துன்போடும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராயோ, துன்போடும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராய். அழைக்கிறார். இதோ நீயவா உந்த நேச அவனாய் அழைக்கிறார். இதோ நீயவா உந்த நேச அவனாய் அழைக்கிறார். இதோ அவனை என்னிடத்துல கொண்டு வாங்க. எதுக்கு தெரியுமா? நான் பார்க்கட்டுங்கிறக்கா இல்லை. அவன் தகப்பன் அவனிடத்துல கொண்டு வந்தான். அவன் வந்து சொல்கிறான், ஐயா ஏதாவது உதவி செய்யக்கூடும்னா ஒரு உதவி செய்யுங்க. அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானா ஆகும். விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும். உடனே அவனுக்கு அந்த நோயிலிருந்து சுகப்படுத்தி கர்த்தர் அனுப்பி வைத்தார். நோயோடு தேடினீங்கன்னா நோயிலிருந்து நீதி செய்வார். உங்கள் வழக்கில் நீதி செய்வார். உங்கள் காரியத்திலே அனுகூலமான வாசல்களை திறப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்களே. இந்த வசனத்தை 2 பகுதி அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். முதல் பகுதி, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. அதுக்கு பின்பகுதி இன்னும் 6 செய்தி உங்களுக்கு பேசுவேன். ஏன்னா அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பாங்களாம். ஏன்னா அவருடைய நாமம்னா என்ன அடுத்தாப்புல உங்களுக்கு சொல்கிறேன். அவரை தேடுறவங்கள அவர் கைவிட்டதே கிடையாது. அன்றைக்கு அந்த தாய் தேடி வந்தார், நீதி செய்தார். அன்றைக்கு ஒரு தகப்பன் தேடி வந்தான், அவனுக்கு நீதி செய்தார். ஒரு தாய் தான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தா, நீதி செய்தார். உங்களுக்கு நீதி செய்வார், கைவிட மாட்டார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே,
இது தொடர்ந்து வருவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க சொல்லுவார். அவர் சொன்னால் செய்ய, இல்லாட்டி வேண்டாம். ஒரு நாள் நிகழ்ச்சி வரேன்னா 5000 ரூபா வேணும், ரெக்கார்டிங்கோடு சேர்த்து. அது மட்டும் இல்லை, எங்கள் ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சாப்பிடாமல் அனுப்புறதே கிடையாது. இது மட்டுமல்ல, திருநெல்வேலி ஆலயத்தில் உள்ளே தங்கியிருக்கிற மக்கள் உண்டு. இதில் கூட இன்னொரு பெண்களுக்கும் தங்குறதுக்கு ஒரு இல்லத்தையும் கட்டி வருகிறோம். நீங்களும் அதற்காக ஜெபிக்கணும். ஏன்னா 700 சதுரடியில் கட்டணும்னு, ஒரு சதுரடி 2300 ரூபா. இது தவிர மாதாந்திர கூட்டங்கள் உண்டு. எனக்கு அன்பான நீங்களும் கூட தாராளமாக கர்த்தர் ஏவினால் எப்படி தொடர்பு கொள்ள, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியத்தை காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு கட்டுமான பணிக்கு, ஒரு வேளை பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்கு, பல காரியம் உண்டு. என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன். கணக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டா பிரதர்? அதுக்கும் வழி உண்டு. உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவேன். நீங்களும் கேட்டு அப்படி வேணுங்கிறவங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுத்தில் எழுதியிருக்கிறதல்ல, உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. ஒவ்வொருவருக்கும் பதில் கிடைக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு எனக்கு ஒரு ஆப்ரேஷன், ஆண்டவரே நீங்கள் தான் துணை இருக்கணும், கண்ணீரோடு உம்மை தேடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பயாக்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, ஒரு வேளை என் சரீரத்தில் இருக்கிற கட்டி கேன்சர் கட்டியாக இருந்துடக்கூடாது, ஒன்றுமில்லைன்னு நல்ல ரிசல்ட் வரணும்னு மனம் சோர்ந்து இருக்கிற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாற கர்த்தர் உதவி செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.